இவர்கள் சில வேளை தேசிய தலைவரை கையகப்படுத்தி அச்சுறுத்தி பயமுறுத்தி வச்சிருக்காங்களோ தெரியாது, இருட்டறைக்குள் அடைச்சி வச்சிருக்கார்களோ எனக்கு ஒரு ஐயமா இருக்கு. நீ கடவுளை பற்றி கேட்கிற, கடவுளை இப்படி அவரை நடுநிலை அற்றவர் என்ற நிலையை நீங்கள் கூறுகிறீர்கள். இரண்டாவது ஐயா சேரமான், மூன்றாவது இன்பத்தவன். சரி, உங்களோட நேரத்துக்கு நாம் தலைவராகிறேன். நான் சிவன் இருக்கிறதாக உணர்ந்தேன், நேரே கண்ட மாதிரி உணர்ந்தேன். வணக்கம் உறவுகளே, உங்களுடைய நினைவில் மன மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் சுவாமி சங்கரானந்தா அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சுவாமி சங்கரானந்தா அவர்கள், கனடாவில் நீங்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கனடாவில் ஒரு சுதந்திரமாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நாடாக கனடா இருக்கிறது. இந்த நாட்டில் நீங்கள் சுவாமியாக மாறியதற்கு காரணம் என்ன? வணக்கம் ஐயா. என்னென்னு சொன்னால ஐயா, கனடாவில் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிற நாடு தான். நானும் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்கிறேன். சுவாமியாக இருக்கிறதுக்கான மகிழ்ச்சியை துறந்து ஒரு தனி சாமியாகிறது இல்லை. ஆனால் எனக்கு அது மகிழ்ச்சியை தருவதையே நான் ஆன்மீகத்துக்குள்ளே போனான். அது குடும்பங்கள் தந்த எனக்கு வாழ்க்கையில் வந்த இதுகளை வச்சு எனக்கு விருப்பமான இதில் நான் அந்த ஆன்மீகத்தில் பிரவேசித்தேன். கனடாவில் இருக்கிறது காரணம் கேட்டீர்கள். நான் உண்மையாகவே இதில் வரணும். எனக்கு இந்த புத்தர் மாதிரி எல்லாத்தையும் துறந்து போட்டு ஆன்மீகத்துக்குள்ளே போக இயலாது, ஒரு சத்தியத்தை தேடி போக இயலாது என்ற ஒரு நிலை இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் எப்பயும் யோசிக்கிறது கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதுக்கு பின் தான் துறவரம் என்றது. அப்போ அந்த கடமைக்குள்ளேயும் அந்த துறவரத்தையோடு வாழக்கூடிய இதுகள் இருக்குது. அதை செய்து கொண்டு தான் வாழ்கிறேன். அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமாக என்ன தந்தையார் 89 வயசு, என் தாயார் 84 வயசு. அவர்கள் இருவரையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் எனது பிள்ளைகள் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்குரிய கடமையை நான் பூர்த்தி செய்த பிறகுதான் நான் முற்றுமுழுதாக இந்த ஆன்மீகத்துக்கு போகலாம். அது வரைக்கும் அவர்கள் எல்லாம் கனடாவில் இருக்கிறபடியே அவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு நான் ஆச்சரியம் அமைக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது. அந்த நிலை கருதி நான் கனடாவில் வாழ்கிறேன். அவ்வளவுதான். உங்களுடைய பல பதிவுகளை பார்க்கும்போது அந்த எல்லா பதிவுகளிலும் காவி உடையோடையே நீங்கள் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எப்பவுமே காவி உடையதான் அணிவதா? இப்போ காவி உடை என்றால் அந்த இதே காவி உடை தான் அணிகிறது எந்த நேரமும். இப்போ அணிந்திருக்கிறது வேட்டியும் சுடிதார், இந்த இதுவும் மேலாடையும். மற்றும்படி இந்த காவி நிறத்திலேயே நான் எல்லாம் வச்சிருக்கேன். அதாவது நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் குளிர்காலத்தை நினைச்சு கேட்குறீங்களன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ சம்மர் இப்போ இந்த மாதிரி உடுப்பு அணியலாம், இலங்கையில் இருக்கிற மாதிரி. இப்போ ஷர்ட் இல்லாமல் கூட போடலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் விண்டர் காலங்களில் மூடி போகணும். இதே நிறத்திலேயே நான் ஜாக்கெட், ட்ரக் பேண்ட் மாதிரி அதுகள் வச்சிருக்கேன். அப்படித்தான் நான் வேலையும் செய்யறபடியே வேலைக்கு போய்க்கலாம், அப்படித்தான் போறது. ஒரு குடும்பத்தராக ஒரு வாலிபனாக வாழ்ற வாழ்க்கைக்கும் சுவாமியாராக வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நீங்கள் இரண்டையும் அனுபவித்தராக இருக்கின்றீர்கள். இதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இல்லை, இப்போ வேறுபாடு இப்போ இந்த காவியோட தரிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்றால், மனமுறி ஒன்று ஏற்பட்ட காரணத்தால் பல பேர் எனக்கு இன்னொரு மனத்தை தேடணும், இன்னொரு துணை வேணும், வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும் என்று சொல்லியிருக்குள்ள. அப்போ தான் நான் ஒரு தீர்மானித்தேன். எனக்கு எதுவும் தேவையில்லை, தன்னால் வாழக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிட்டு எனக்கு சிவண்ட ஒரு அனுக்கிரகம் ஒன்று எனக்கு நேரடியாக கிட்டினது. அது நான் இதில் சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் எல்லாருமே அது சர்ச்சையாக போகும், சிவன் இருக்காரா இல்லையான்னு. நான் சிவன் இருக்கிறதாக உணர்ந்தேன், நேரே கண்ட மாதிரி உணர்ந்தேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கதைக்குள்ளே இருந்துவாங்க. அதுல இருந்து எனக்கு வித்தியாசமான மரமலர்ச்சி ஒன்று வந்தது. அதுல இருந்து நான் இதுக்கு போனேன். அதாவது ஆன்மீகத்துக்குள்ள போனேன். அதுல இருந்தா இந்த உயிர் என்லைட்டின் அடைஞ்சது, அதாவது பூரணத்துவம் வந்த மாதிரி வந்ததுன்றது நான் உணர்ந்து கொள்றேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு பல நுண்ணறிவுகளால் கள விஷயங்களை ஊகித்து அறியக்கூடிய மாதிரி பக்குவம் வந்தது. அப்போ அந்த வகையில் நீங்கள் இதில் வடிவான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று. இல்லறம்ன்றது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அந்த கடமை துரதிர்ஷ்டவசமாக எனக்கு அது சின்ன ஒரு பிள்ளை வந்தது. அதில் யார் சரியில்லை பிள்ளை என்று நான் சொல்ல வரையில் அப்போ அதை நான் தாண்டி இந்த பக்குவமாக இன்னொரு தடவை இந்த இடத்துக்குள்ளே போகாமல் துறவரம் என்ற நிலைக்கு நான் போனேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், துறவியாக வாழ்கிறேன்டா, நான் துறவியாக தான் வாழ்கிறேன். நான் உண்மையாகவே படுக்க கட்டில் மெத்தையில் ஒன்றும் படுக்கிறேன், கீழே பாயில் தான் நான் படுக்கிறது. சின்ன ஒரு அறையில நான் படுக்கிறது. அப்படிதான் நான் வாழ்றேன் இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேலா. மற்றபடி எனக்கு இந்த கிரெடிட் அட்டைகள் அதுகள் ஒன்றுமே என்கிட்ட இல்லை, அதை வச்சிருக்கேன். அதாவது இன்றைக்கு உழைக்கிறது அந்த வருமானத்துக்குள்ளே வாழக்கூடிய பக்கத்தில் நான் வாழ்கிறேன். எதுவும் தேவை என்ன பிள்ளைகள் ஏதாவது கேட்டு தேவைப்பட்டுச்சுன்னா, அவையில் இப்போ வேலை செய்து படிக்கிறபடியா வேலை இப்போ அதிகம் கேட்குறேன் இல்லை. அப்படி அவை கேட்டுக்கிறோம்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற நேரத்தை ஒதுக்கி அதுக்கேற்ற வேலைகளை செய்து பணத்தை கொண்டு வர்றது. இதான் இந்த இதாக இருக்குது. அப்படி ஒரு, அதாவது இதான் துறவரத்துக்கான வழி என்று நான் தீர்மானித்து போகிறேன். எனக்கு குருவன்று சொல்லி நான் போகிறேன்டா, என் அப்பா அதுக்கு முதல் எல்லாத்துக்கும் அப்பாவுக்கு பிறகு என்ன சொன்னால் சிவன் தான் எந்த வழிகாட்டியா, சிவனைத்தான் குருவாக வச்சு நான் போகிறேன்.
எந்த விடயங்களை ஒரு சுவாமியார் கடைபிடிக்க வேண்டும், எந்த விடயங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டீங்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இவைகளை நான் தவிர்த்து கொண்டேன், இந்த விடயங்களை நான் கடைப்பிடிக்கின்றேன் சொல்லக்கூடிய விடயங்கள். இல்ல, உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திருக்கேன். ஆரம்ப காலத்துல நான் அதாவது வெளிநாட்டுகள்ல வாழ்ற சாதாரணாக்கள் போல பாட்டியல் இதுகள் எல்லாம் அங்கே வெட்டி வர இதுகள் எல்லாத்தையும் தவிர்த்திருக்கிறேன். உணவு பழக்க வழக்கங்கள் மச்ச மாமிசங்கள் எல்லாத்தையும் துறந்திருக்கிறேன். அதை விட அது வந்து நான் மத ரீதியான இதன் இல்லை, நான் ஒரு மத ரீதியான ஆச்சாரமான அப்படி ஒரு சாமியாராக நான் போதனை செய்கிறேன் எவருக்கும். எனக்கு ஆன்மீக விழிப்புணர்ச்சியில் மத அறிவுகளையும் கொண்டு நான் செய்கிறேன். நல்லபடியாக என்னத்தை நான் சொல்ற என்று சொன்னால் நிறைய விஷயங்கள், அதாவது மதம் என்றால் என்ன வேறுபாடுகள் எல்லாத்தையும் பொதுவாக சொல்லியிருக்கேன். மத சண்டைகள் வரையக்குள்ள அதில் இடையூறுகள் வராமல் இருக்கிறதுக்கு அதாவது தமிழனாக பிறந்து தமிழ் தேசியத்தில் அந்த இடர்பாடுகளால் நாங்கள் புலம்பெயர்ந்த அகதியா வந்த இந்த சங்கரானந்தா அதை ஞாபகத்தில் வச்சு அந்த இடத்தின் ஒற்றுமைக்கு பாடுபடுறதுக்காண்டி பல விஷயங்களை உடைச்சி கைக்க வேண்டியிருக்கு. அதுல இந்துக்கள் இந்து இல்லையா, சைவம் இல்லையா, அப்படியா இந்து நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ற விஷயங்களை இல்லை இப்படித்தானு சொல்ல வேண்டியிருக்கு. அதுல பல மூட நம்பிக்கைகளை நான் உடைச்சி கைக்க வேண்டியிருக்கு. அதால பல எதிர்ப்புகளை தேவையில்லாம சம்பாதிக்கிறேன். அதாவது தனிப்பட்ட எதிர்ப்பு இல்லை, பொதுவான கருத்தியல் நம்பிக்கையை நான் உடைச்சி கைக்குள்ள அந்த கருத்தியல் நம்பியை நம்புறவங்க ஆதாரத்தை சொல்லி என்ன எதிர்த்தா பரவாயில்ல, தனிப்பட்ட முறையில எதிர்க்க தோன்ற இதனிடம். ஆனா பல பேர் இப்ப சிந்திக்கணும். நான் சொன்ன பிறகு என்ன அந்த கருத்துக்களுக்கு விடதேட முடியாம போய்க்குள்ள அவர்கள் சிந்திக்கணும். உதாரணமாக நாங்கள் இந்து இல்ல சைவம் என்று சொல்லி சக்திவேல் முருகன் என்ற ஒரு இந்தியாவில் ஒரு இருந்தவர். அவர் ரெட்ட முனைவர் பட்டம் பெற்ற சைவ சித்தார்த்தர் ரெட்ட முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் இந்துக்கள் வேறு சைவம் வேறு எங்களுக்கு சமஸ்கிருதம் இல்லை என்று சொன்னவர். அவர் இப்ப காணாமல் போயிட்டார் என்ற இந்த ஒரு கேள்வியால. அப்ப நான் என்ன கேள்வி கேட்டுறான் அவர்கிட்ட, அதாவது 63 நாயன்மார்ல இருக்க ஒரு நாயனார் ருத்ர வேதம் பாடி மோட்சம் அடைஞ்சாருன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார், சேக்கிலார் பெருமான் சொல்றார், நம்பியாண்டார் நம்பி சொல்றார் என்று கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல, அவராலையும் பதில் சொல்ல முடியல. அதோட அவட்ட சத்தத்தை இப்ப காண இல்லை. அப்ப அப்படியான விஷயம், அதாவது நல்ல விலையில என்ன பொறுத்தல விழிப்புணர்வை கொடுத்து கொண்டு வார நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ண அடிப்படையில் பல விடயங்களை செய்கின்றீர்கள் என்று நினைக்கின்றன. அப்படியான உணர்வுகள் உங்களுக்குள் உள்ளது? அந்த ஆமாம் ஐயா, ஆமாம். நான் அதாவது சிவனடியான் சிந்தனையில் என்று சொல்லி ஒவ்வொரு பல இதுகளை இதன் 4 வரியில திருக்குறள் மாதிரி, அதாவது குறள் வடிவம் மாதிரி நான் கருத்துக்களை போதிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 56 கருத்துக்கள் அதில் இருக்கு. அதை விட பாடல்கள் மூலமாக நான் சிவனை பற்றி, சைவத்தை பற்றி, சைவ சமயத்து வரலாறுகளை பற்றி, இந்து சமய புராணங்களை பற்றி பலதை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எங்கட திருவண்ணாமலையில ஊர்ல இருந்த வரலாறுகள் மிக்க வாழ்ந்து காட்டின வழிகாட்டிகளாக இருந்த ஆக்களை பற்றி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்ன தேவை என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் முன்மாதிரியாக எடுத்து வாழ வேண்டும் என்ற காட்டிதான் இந்த கருத்துக்கள் எல்லாம். அதை விட தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் இதை பற்றியும் சொல்லியிருக்கேன். அப்ப எல்லா மதத்தையும் நான் இந்த மதவாதியாக நான் இருக்காம ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறேன். இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன என்றால், ரெண்டுக்கும் மதவாதி என்றது மதத்திலே தனியே இருக்கிற மதவாதி. இப்ப என்ன பொறுத்தல மத அறிவு இருக்குது, அதுக்காண்டி நான் மதவாதி இல்லை. எல்லா மதங்களையும் நான் தேவைப்படைக்குள்ள நான் சுட்டி காட்டி இதன்றிருக்கேன். அதுக்காண்டி எல்லாரும் உலகத்துல இருக்க எல்லாருமே விமர்சனத்துக்குரியவர்கள், நீங்கள் எல்லாரும் உட்பட. அந்த விமர்சனங்களை செய்திருக்கக்கூடிய மற்றும்படி எந்த ஒரு எதிரான இதுகளையும் நான் தண்டில்லை. ஆனா எதிரான பிரச்சாரங்கள் வரைக்குள்ள அதை முறியடிச்சு நான் காய்ச்சிருக்கேன். சரி, சமீபத்திலும் ஒரு சர்ச்சையான ஒரு வீடியோவை உங்களுடைய பதிவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்பத்தமிழ் வானொலியில் விவாதத்துக்கு சேரமான அவர்களை அழைத்திருந்தீர்கள். அந்த காணொலியை சற்று பார்ப்போம். நீங்க என்ன இடமளிக்க நான் சொல்றேன், நீங்க கேட்டா அதுக்கு பதிலாக ஏண்டா நீங்க கேட்ட நீங்க இன்பத்தமிழ் வானொலி மட்டும் தமிழ்நெட் ஊடகம் இல்லை, ஐபிசி தமிழ் இருக்குது, தமிழ் பின் இருக்குது, தமிழ்நெட் இருக்குது, நிறைய ஊடகங்கள் இருக்கு. அப்படி இருக்கு. அவையவர்கள் ஒருத்தரும் சொல்லாத நீங்களும் புலனாய்வு மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டுறேன், நீங்களே இருக்கிற டிராக்ல மட்டும் கொண்டு போயின்றீங்கன்னா அதுக்கு காரணம் சொன்னீங்க ஊடகவியலாளர். அதை நான் எழுதண்டு ஓட்டு நான் நடுநிலையாளர் தான் வந்துடுறேன். சரி, உங்களோட நேரத்துக்கு நான் தலைவணங்குறேன். இதை பொறுங்க. நான் என்னன்னு சொன்னா இதை நான் தொடர விரும்பல. என்ன விவாதம், இது பேட்டி மாறி போகுது. அதனுடைய இதை சம்பந்தமா நீங்க என்னத்தையும் சொல்லி போறேன்னா போடுங்க. நன்றி, நமசிவாயவாக நான் போறேன். நன்றி. இன்னொரு நேரம் சந்திக்கும் வேணாம், நான் நிப்பாட்டேன். இல்ல சேரமான் விவாதம் நான் வந்தேன், நீங்க விவாதம் பெறாத. திரு சேரமான் அவர்களை நீங்கள் விவாதத்துக்கு அழைத்திருந்தீர்கள். அவர் அந்த இடத்தில் வந்தவுடன் நீங்கள் அதில் இருந்து விலகி போறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் விவாதத்துக்கு நீங்கள் முதலில் எதற்காக நீங்கள் விவாதத்துக்கு அழைத்தீர்கள்?
ஐயா என்னன்னு சொன்னால ஐயா இந்த சர்ச்சை ஒன்று சமீப காலமாக கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அதுல இருந்து ஓடிக்கொண்டிருக்கு ஒரு சர்ச்சை. தேசிய தலைவரும் அவரது குடும்பமும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இருக்கிற டென்மார்க் நாட்டில இருந்து கூட தேசிய தலைவர் முதல் அம்மையார் மதுவதினி அம்மையார் தமக்கு அருணா பெரியம்மா சென்று சந்தித்ததாகவும் அவர்கள் 150 பேரோடு இருக்கிறார்கள் எல்லாம் சர்ச்சை போனது. இதை நான் கணக்கில் எடுக்கல என்று சொன்னால் இப்படியான கதையில காவி கொண்டு போறது ஒரு தேவையில்லாத விடயம் என்று போட்டு நான் அதை கடந்து போனேன். அப்ப அப்படி போய்க்குள்ள அது சர்ச்சையா போய் காசு சேர்க்கிறார்கள் அது பழைய குற்றச்சாட்டுக்கு அதுல உண்மைத்தன்மை அதில் எனக்கு தெரியாது இருந்தது உண்மை ஆதாரத்தோட நான் என்னால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற நான் அதை நான் பல விடயங்களை கதைக்கிறேன். இந்த விடயத்தை பல பேர் என்னிட்ட கேட்டவர்கள் நீங்கள் என்ன கதைக்கலன்னு சொன்னால் நான் இதை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் வர இல்லை. அப்ப என்னுடைய கதைக்கல. ஆனால் என்ன நடந்ததுன்னா மே 18ஆம் தேதி தேசிய தலைவர் தமிழ்நாடு குடும்பம் மனோகரன் ஐயா என்ற குடும்பம் கார்த்திக் மனோகரன் ஐயாவோட அவர்கள் ஒரு நினைவேந்தல் செய்திருந்தார்கள். அந்த நினைவேந்தல நான் செய்தது இது ஒரு சரியான நல்லொரு விடயத்தை செய்திருக்கிறோம் என்று சொல்லி நான் அவ்வளவுதான் அந்த இது சம்பந்தமாக போட்ட கருத்து. நல்லொரு விடயத்தை செய்திருக்கிறோம். இயக்கத்தின் கட்டமைப்பு உயிர்ப்போடு இருந்திருந்தால் நிச்சயமாக தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கும். அது முள்ளிவாய்க்கால் துயர சம்பவத்தோடு அந்த கட்டமைப்பு அவ்வளவுமே இல்லாமல் போயிட்டு ராணுவ கட்டமைப்பு தான் விடுதலை புலிகளின் கட்டமைப்பு வெளிநாட்டில் இருக்கிற உதிரி கட்டமைப்பு. அப்போ அந்த கட்டமைப்பு இல்லாமல் போனதால இந்த வெளிநாட்டில் இருக்க கட்டமைப்பு எல்லாம் கொண்டு போனா அங்க இருக்க கட்டமைப்பு அது இல்லாமல் போனாலே இது ஒன்றும் நடக்க இல்லை. இதை செய்தது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு என்று சொல்லி தேசிய தலைவருக்கும் அவரது மகன் சாட்சனிக்கும் மகள் துவாரகாக்கும் வீர வணக்கத்தை செலுத்தி இரண்டு அவர்கள் மூவரும் போராளிகள். அப்ப அவர்களுக்கு மூவருக்கும் வீர வணக்கத்தை பதிவு செய்து அம்மையார் மதிவதனிக்கும் எங்கட பாலச்சந்திரன் அவர்களுக்கும் நான் கண்ணீர் அஞ்சலியை பதிவு செய்தேன். அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதை பார்த்து போட்டு எனக்கு இது போட்டிருந்தாங்க. அதாவது இது போட்டிருந்தாங்க என்ன எனக்கு கண்ணீரஞ்சலி போட்டிருக்கிறேன். எனக்கு கண்ணீரஞ்சலி போடுறதுக்கு முதல் இந்த கண்ணீரஞ்சலி கண்டனத்தோண்ட நான் தேவரன் என்று சொல்லி ஒரு மூத்த போராளியாக இருந்தவர் வயதில் முதிர்ந்தவர் கலைத்துறையில் எல்லாம் நீங்கள் ஆர்வமானவர் இந்தியாவில் இருக்கிறார். அவர் இதுகளெல்லாம் அதாவது கலைப்பண்பாட்டு கழகத்துக்கு புதுவேனுக்கு அடுத்த பொறுப்பாக இருந்தவர். அப்படி இருந்தவரை அவருக்கு கண்ணீரஞ்சலி போட்டதுக்கு நான் ஒரு கண்டனம் போட்டிருந்தேன். அப்படியெல்லாம் செய்யறதா. அப்ப எனக்கும் கண்ணீரஞ்சலி வந்த உடனே எனக்கு ஒரு கோபம் வந்துட்டு. அப்ப யார் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறேன்னு பார்த்தா சேரமாண்டாவி என்ற ஒரு ஆளு. அப்ப யார் இந்த சேரமாண்டாவி இப்ப ஒரு குழுமங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன். அப்ப இந்த கண்ணீரஞ்சலி போட்ட இது அதாவது கனடாவில் வாழும் சாமியார் சங்கரானந்தா கார் மோதி வீரச்சா மரணம் அடைந்தார் கண்ணீரஞ்சலி என்று வருது. அப்ப இதை இந்த அம்மா அப்பாவை பார்த்து கவலைப்படுகிறேன். எங்க சொந்தக்காரர்கள் இலங்கையிலேருந்து பல நாடுகள்லேருந்து உண்மையா போய் அடிச்சு எல்லாம் கேட்க தொடங்கிட்டேன். அப்ப அப்படி என்று வந்த உடனே இந்த செய்தி எல்லாம் சமூக வலைத்தளங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்ப இது பார்த்த உடனே அவள் உண்மையா போய் அண்டாரிக்கு எல்லாம் கேட்டு இதண்டு எல்லாம் எண்ணத்துக்காக வேண்டி அடிக்கண்டு அப்பதான் நான் அவியலை ஆராய போக இந்த சேரமான் இதற்கு இவர் இன்பத்தமிழ் வானொலி ஐயா அவரும் அதுல குரூப்ல இருந்தவர். இந்த கண்ணீர் அஞ்சலிக்கு கீழே அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதுக்கு எந்த கன்னடத்தையும் தெரிவிக்கல. ஒரு ஊடகவியலாளர் இப்படிப்பா பார்த்துறார். ஒரு ஊடகவியலாளர் அவரை ஆராய்ஞ்சு அவர் தான் இந்த இப்படியான செய்தியில பேட்டி எடுக்கிறார். அதாவது அவர் தலைவர் இருக்கிற தலைமையிட்ட குடும்பம் இருக்கின்ற செய்திகளையும் அந்த காவித்திரைகளையும் பேட்டி எடுக்கிறார்கள். 3 பேர் முக்கியமா இருக்கிறார். ஒன்று ஐயா சேரமான், 2 முதலாவது அப்துல்லா, அவர் வர்ற இல்லை பொதுவழிக்கு வர மாட்டார். 2வது ஐயா சேரமான், 3வது இன்பத்தமிழ் பிரபாகர். இந்த ஐயா சேரமான் அப்துல்லா என்ன செய்யறாருன்னா அப்துல்லா தான் எல்லா சுவிஸ்லேருந்து முதல்ல எல்லாருக்கும் காசியானந்தன்லேருந்து ஐயா காசியானந்தன் நெடுமாறன் ஐயா வேலுக்கு எல்லாருக்கும் சொல்லி இவர் தலைவர் இருக்காரு ஒருங்கிணை வச்சவர். இவன் பண்டிதர் அண்ணன் அம்மாக்கும் இவர் தான் நேரம் தொலைபேசி எடுத்து தலைவர் இருக்கிறார் சொல்லி தன்னை முஸ்லீம் ஆள் காய்ச்சன்னு சொன்னது. முஸ்லீம் ஆள்ன்றது முஸ்லீம் ஆள் இல்லை, முஸ்லீம் பேர். அவர் திஜிட்டா முஸ்லீம் ஆள் என்று அப்துல்லா. அப்ப இதான் இந்த உண்மையான விஷயம். அப்ப இதே 3 பேருக்கு நான் எப்பயும் ஐயா ஒரு விஷயம் இந்த எய்தவன் இருக்க அம்பிட்டு அம்போட சண்டை பிடிக்கிறேன். யார் எய்தவன் என்று எய்தவனை தேடி போய் தான் இதுன்று. அதே மாதிரி தான் நான் இந்தியா இது பல வரலாறுகள் எனக்கு இருக்குது. இப்போ நித்யானந்தாவோட சிஷியர் மேரோட நான் சண்டை பிடிக்கல. நித்யானந்தாவுக்கு தான் நேரம் காட்சினா அவர் என்னோட கருத்தாட வந்தவர். உதாரணமாக இந்த வைரமுத்துன்ற பிரச்சனை அவர் அதுக்கு பதில் சொல்லி போட்டு போனவர். அப்போ அதுக்கு இப்போ நீண்ட காலத்துக்கு முதல் 2015-16 அவ பேர்ந்து இந்த ஸ்ரீ சிவம் வைரமுத்து ஆக்கள் எல்லாருக்கும் நான் நேரையே நான் அவளுக்கு போய் சொல்றேன். ஏன்னா சின்ன ஆக்களுக்கு அவர் ரசிகர் கூட்டத்துக்கு நான் போய் சொல்லி அதை நின்று பிடிக்க முடியாது. என்னன்னு சொன்னால் அவர்களால் முடியாது. நான் எப்பயும் தலையைத்தான் பிடிக்கிறது, வாழை பிடிக்கிறேன். அப்ப தலையை பிடிக்கிறபடியில நான் இப்ப அவையில கூப்பிட்டேன். அவையில பெட்டி ஆராய்ச்சி போட்டு அவையிட்ட சொன்னால் நீங்கள் ஒருக்கா சவாலுக்கு நான் ஏற்று வர சொல்லி. அப்ப இதுல அதாவது தேசிய தலைவர் இல்லைன்னு நான் உறுதியா சொல்றேன். அவை பொய் சொல்லினோம்னு சொன்னேன்.
சரி, போய் இந்த இடத்தில் அவர் தேசிய தலைவர்கள் இல்லைன்னு சொல்லி அவர்களுடைய குடும்பத்தார்கள் வந்து அந்த அவர்களுடைய உரிமையில் அந்த விடயத்தை செய்தார்கள். இங்கு இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களுடைய விடயத்தை செய்கிறார்கள். இதில் நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், உங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி அடித்து ஒரு குறிப்பில் போட்டிருந்தது. அதில் ஊடகவியலாளர் பிரபாகரன் அவர்கள் அதை கடந்து போனார்கள். இதை ஒரு தவறாக எடுத்து அவர் மீது ஒரு குற்றத்தை நீங்க சுமத்த முடியுமா? இந்த விடயங்களை இணையத்தில் பார்க்கக்கூடிய எல்லோரும் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாளைக்கு நானும் இப்படி ஒரு விடயத்தை பார்த்துட்டு அதுக்கு பதில் கொடுக்காம போனால் எனக்கும் நீங்கள் திட்டுவீர்கள். என்ன நியாயம்? இதை ஒரு இந்த சமூக வலைத்தளங்களில் எல்லோருக்கும் எல்லாருக்கும் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அது எந்த வகையில ஒரு நியாயமாக இல்ல நீங்கள் எனக்கு நல்ல ஒரு கேள்வி ஐயா. நிச்சயமாக நீங்கள் ஊடகவியாளராக ஊடக கடமை ஒன்று இருக்கு. அதாவது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும் என்று நான் சொல்ல வரல. நீங்கள் ஒரு தரப்பை நீங்கள் குற்றஞ்சாட்டி சொல்லிக்குள்ள மற்ற தரப்பும் செய்கிற குற்றத்தை நீங்க கண்டிக்கணும். அதாவது நீங்க இன்பத்தமிழ் வானொலி பாலசிங்கம் பிரபாகரன் ஐயா வந்து இதுல எங்கட தேசிய தலைவர் இல்லைன்னு சொல்றாக்கள் தன்னை தூசணத்தை பேசுறாங்க, தன்னை இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றத அவர் சுட்டி காட்டுறார். அது என்னோட பேசைக்குள்ள கூட என்னோட இந்த பேட்டி அரேஞ்ச் பண்ணி அதை விவாதம் அரேஞ்ச் பண்ணி படிக்கிறோம். பேட்டின்னு சொன்னதை நான் பேட்டியில விவாதம் பண்ணான். அவரையும் சேர்த்து தான் விவாதத்துக்கு கிடைக்கும். அது பேருந்து வாரம் அதை சொல்றேன். அப்ப அவர் சொன்னவர் தனக்கு இப்படியெல்லாம் பேசுறாங்க, ஆனபடியால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கைக்கல, உங்களோட கைக்கூடிய மாதிரி இருக்குது, நீங்கள் காரசாரமா பாவிச்சாலும் உங்களோட நேர்த்தியான கருத்துக்கள் இருக்குது, உங்களோட நான் பேசுறதுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நான் சொன்னா இது விவாதம், இது பேட்டி ஒன்றும் இல்லை, நீங்க 3 பேரையும் கூப்பிட்டுருக்க, அவர் 3 பேரும் வரணும், அப்படி இல்லை அவர் வர வேட்டேன் அப்துல்லா வர மாட்டேன்னு சொன்னால் நீங்க 2 பேரும் வாங்கன்னு சொன்னான். இதான் அப்ப அவர் இந்த இடத்தில் மன்னிக்கணும், இந்த இடத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அவர் வந்து ஒரு நடுநிலையானவர் இல்லை என்று. ஆனால் அவர் நீங்கள் இல்லை என்று கூறக்கூடிய கடும் விவாதங்களை வைக்கக்கூடிய உங்களையே அவர் அழைத்திருக்கிறார், வாருங்கள் கதைக்கலாம் என்று. அதே நேரத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய சேரமானவர்களையும் அழைத்திருக்கார். இப்ப இந்த இடத்தில் நீங்கள் எப்படி அவரை நடுநிலை அற்றவர் என்ற நிலையை நீங்கள் கூறுகின்றீர்கள்? அவர் நல்ல கல்வி, மிக ஆத்திரமான கல்வி. நடுநிலை அற்றவர் என்று கருக்குறா பிரபாகரன் ஐயா என்னட்டையே ஒத்துக்கொண்டிருக்கார். அது நான் அவர்கிட்ட அனுமதியோட பதிவு செய்யல இருக்கு, தான் உறுதியாக தேசிய தலைவர் இருக்காரு நம்புறேன்னு சொல்லியிருக்கார். அவர் நடுநிலையாளர் இல்லை. அப்ப அவரையும் சேர்த்து தான் சவாலுக்கு கூப்பிட்டார். இப்ப அந்த சவாலுக்கு கூப்பிட்டா அவரையும் சேர்த்தான். அவரும் சவாலுக்கு வர்றேன்னு தான் வந்தவர். அவர் வந்துட்டு அப்ப தன்னோட சவால் வச்சு பேட்டி காணுன்னா பேட்டி காணுக்கு நம்பர் இல்லை. பேட்டி அவரை எப்படி சொன்னவர் என்று சொன்னால் அது அப்படியே ஒளிப்பதிவாக நான் பதிவு செய்திருக்கேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இதுல கேளுங்க, அதுல நான் அவரோட காட்சி அதை சேர்ப்போம். அப்ப அது நான் முதல் நாத்தே இது என்ன நடந்ததுன்னா, இந்த சம்பவம் விட்டுட்டு போனேன் நீங்கள் இப்ப காட்டி கேட்குறீங்க, விட்டுட்டு போயில. இது வந்து திங்கட்கிழமை எடுக்கப்பட்ட காணொலி. அதுல 45 செகண்ட் சேரமான உள்நுழைறாரு. கிட்டத்தட்ட அதுல இருந்து நீங்க நொடிய இதுன்னு பாத்தீங்கன்னா 45 செகண்ட். அந்த 45 செகண்ட்லயே அவர்கிட்ட முகத்தை நான் காண இல்லை. அப்ப காணவும் இல்லை. சரி, நான் காண இல்லைன்னு நான் போய் சொல்றேன்னு சொன்னாலும் இந்த அவர் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்காரு. இப்ப அவர் வந்துட்டேருண்டா இந்த வந்துட்டேருன்றா அப்ப சொல்ல இல்லை. நான் 5 செகண்ட்ல சொல்லியிருக்கான், 10 செகண்ட்ல சொல்லியிருக்கான், 12 செகண்ட்ல சொல்லியிருக்கான், 15 செகண்ட்லயும் சொல்லியிருக்கான். நான் 145 செகண்ட் போன உடனே இதான் வந்துட்டேருன்னு சேர்த்திருக்கேன். என்னட்ட அந்த ஒளிப்பதிவு இருக்கு. ஒளிப்பதிவு வந்து சவுண்ட் மட்டும் எடுத்து நான் மற்ற போன்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணா இவட்ட அனுமதியோட அது கிடக்குது. அப்ப அதுல வந்து சேர்க்கப்பட்ட வரியல் படமும் சேர்ந்து வந்திருக்குது, நான் காண இல்லை. அப்ப நான் போனது நான் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்னன்னு சொன்னா, இது சிம்பிளான விஷயம். என்னடா கைரன் ஐயா, இப்ப நீங்க சாப்பாடு இருக்குன்னு சொல்றீங்க, நான் சொல்றேன் சாப்பாடு இல்லைன்னு. அப்ப சாப்பாடு இருக்கு சாப்பாடு இல்லைன்னு 2 பேரும் இடைக்கு வந்து ஆகியவன்னா நான் ஓடி போக தேவையில்லை. சாப்பாடு இல்லைன்னு சொன்னா நீங்க சாப்பாடு இருந்து எடுத்து காட்டினா தான் நான் பயந்து போவோம். அப்படி இல்லாட்டும் நான் மன்னிச்சு கொள்ளுங்க, நான் சாப்பாடு இருக்குன்னு தெரியாம சொல்லிட்டேன், நான் சரண்டர் பண்ணுவேன். அப்ப நீங்க சாப்பாடை காட்டு மட்டும் நான் போயில. சரி, நான் போயிட்டு 2 வைங்க, அவர் 45 செகண்ட். அப்ப அன்றைக்கு அந்த காணொலியில மிச்சத்துல தேசிய தலைவரையும் அவட்ட குடும்பத்தையும் கொண்டு வந்து சேரமானும் இன்பத்தமிழ் வானொலி பிரபாகரன் ஐயாவும் காட்டின வைல எல்லாருக்கும். இந்த அறிக்கைனம் இவர் சங்கரானதை போய் சொல்றேன். இதுல வந்து அவர் நீங்கள் ஒரு விவாதமாக செய்ய வேண்டும் என்றுதான் கூறி போயிருக்கிறதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அப்படித்தான் அந்த காணொலியை நான் பார்க்கிறேன். ஆமா, அதுல வந்து இந்த நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அதுக்கு காரணம் சொன்னீங்க உடவியலாளர், அதை நான் நடுநிலையாளர். இதுல நீங்க பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் உங்களோட விவாதத்துக்காக சேர்மன் அவர்களும் அதுல நிற்கின்றார். நீங்கள் இதுல நிற்கிறார் ஐயா. ஆனா நான் ஒன்றில் எனக்கு கண்குருடா இருக்கணும் அல்லது இடையில சேர்க்கப்பட்டிருக்கணும். இப்ப 2 தான் உண்டு. எனக்கு நான் தெரியல, சிலவேளை அவர் ஹைட் பண்ணி மறைக்கிற எனக்கு தெரியாது. நான் இந்த கீழே இருக்க ஸ்கிரீன் வரவே இல்லை. இதே கைபேசிலாம் நான் காய்ச்சினான், இதே தொலைபேசிலாம் நான் எப்பயும் காய்க்கிறான்.
இதுல வர இல்லை. அதை நான் சொன்னேன். அதுக்கு அவர் பதில் சொல்ல இல்லை. ஏனென்றால் ஆனா பேருந்து இந்த ஒளிப்பதிவையும் இந்த காணொலி பதிவையும் இந்த கைபேசி ஒளிப்பதிவையும் பார்க்கக்குள்ள அதுல இருக்குது. அதாவது இவர் அட்பணின விஷயம் 2 விஷயத்தை இந்த வந்துட்டார் என்ற வசனம் இதுல இருக்குது, அதுல இல்லை. இந்த வந்துட்டார் என்ற வசனம் இருக்குது. இந்த வந்துட்டார் கடைசியா வந்துட்டாருன்னு முடிக்கிறது அங்க இல்ல. 2 வந்துட்டாரு படமும் அதுல ஆட் பண்ணப்பட்டதான் இந்த குற்றச்சாட்டு. இப்ப இதுல என்ன பிரச்சனை? இதுல ஒரு இதுவும் இல்லை. இப்ப இதுல தேசிய தலைவர் இருக்கா இல்லையாண்டு இப்ப நீங்களும் இல்லை, நானும் இல்லை, எல்லாருமே தேசிய தலைவரை கொண்டு வந்தா ஒருத்தர் அடிச்சு திரட்டி விட போற இல்லை. தேசிய தலைவர் உயிரோடு வந்தார். இப்ப என்ன பிரச்சனைனா இவையில் தேசிய தலைவர் இல்லாத இடத்துல தேசிய தலைவரை இருக்கிறான்னு போய் சொல்லி கொண்டிருக்கிறான். முடிஞ்சால் தேசிய தலைவரை கொண்டு காட்டுட்டு நான் ஐயா இந்த சவால் நான் இவையில திருப்பியும் பொது மேடையில் சந்திக்க தயார். நீங்கள் வேணுமெண்டா இவையில் 3 பேரையும் கூட்டிக் கொண்டு வாங்க. சரி 3 பேரும் பாராட்டி 2 பேரும் 2 பேரை கூட்டிக் கொண்டு வாங்க. இப்ப இதை அக்னி சுப்பிரமணியம் ஐயான்னு சொல்லி ஜூ தமிழ் இந்தியாவில இருந்து அவர் என்ன பேட்டி எடுக்க கேட்டவர், என்னோட பேசினவர். அப்ப நான் சொன்னான் நீங்கள் இதா இருந்தா வேணுமெண்டா சேலஞ்சுக்கு வரட்டு. அப்ப இவை வாரண்டவேல் தாங்கள் இவர் கேட்க போறீங்களா அவர்கிட்ட? இப்ப நீங்க விவாதத்தில் கூப்பிடும் போது என்னத்தை அவர்கிட்ட கேட்க போறீங்க? நீங்க இதுல கேட்கறதுக்கு ஒரு கேள்வியும் இல்லை. நான் இல்லை என்றால் இருக்கேன், இல்ல உறுதியாக நான் இல்லைன்னு மறுக்கிறேன். இப்ப இந்த கேள்வியை சரி இப்ப பகிரங்கமாவே கேட்கிறேனே, இப்ப நீங்க கேட்க போறீங்கன்னு கேட்டீங்க. இப்ப என்னட்ட ஒரு தயவு செய்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு சொல்லுவீங்களா? அக்னி என்ன பாலசிங்கம் பிரபாகரன் ஐயாட்டையும் சேரமான் ஐயாட்டையும் ஒரு கேள்வியை எனக்கு அண்டி கேளுங்க. இப்ப நீங்க ஊடகத்துல இதை பிரசுரிச்சு கேளுங்க. தேசிய தலைவரை 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு மே மாசம் இந்த முள்ளிவாய்க்கால் அனர்த்தத்துக்கு பிறகு தேசிய தலைவரை சேரமானோ அல்லது பாலசிங்கம் பிரபாகரனோ நேர சந்திச்ச வேலா, நேர கண்ட வேலா, இல்ல யாரா சொல்லி காய்ச்ச வேலா, இல்ல போன்ல காய்ச்ச வேலா? இப்ப நேர கண்டிருந்தா நேர கண்டதான் சொல்லணும். ஊகத்துல கைக்கூடாது. அப்ப நீங்கள் கேட்பீங்க, நீ கடவுளை பற்றி கேட்கிற, கடவுளை கண்டியாண்டு. நான் கடவுளை உணர்ந்திருக்கேன், கடவுளை கண்டும் இருக்கேன். நான் சொல்ல அது ஒரு பக்கம். கடவுளை கண்டு இருக்கேன்னா இந்த ஃபீலிங்ல நான் கடவுளை கண்டிருக்கேன். இந்த உணர்வுல, அதாவது உணர்வுல உணர்ந்திருக்கேன் என்று நான் சொல்லணும். அதுக்கான உங்கள் ஐயா கீழே பிடிச்சி நான் கடவுளை கண்டுட்டு இதான் கடவுள் நீங்க தான் கும்பிடணும் நான் வற்புறுத்தக்கூடாது. இவே செய்யறது அப்படி இல்லை. தேசிய தலைவர் இருக்கார் என்று சொல்ற ஆக்கள் தேசிய தலைவர் இல்லை என்ற விடயத்தை, அதாவது சொல்றாக்களுக்கு எதிரான கருத்துக்களை செய்யறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க ஐயா, எவ்வளவு ஒருத்தருக்கு மரண அறிவித்தல் அடிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம் உயிரோடு இருக்கவனுக்கு. அப்ப உயிரோட இருக்கவனுக்கு மரண அறிவித்தல் இருக்கிறார்கள் அடிக்கிறாக்கா அவற்றை உண்மைத்தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் தான் அதை செய்தார்கள் இன்றைய சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் அந்த எண்ணத்தில் விசுவாசத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அதை செய்யலாம். நான் கூட அந்த வேலையை செய்யலாம், யாரும் செய்யலாம். ஆனால் அந்த பழியை அவர்கள் மீதுதான் இவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று நாங்கள் சொல்வது அது பொருத்தமற்ற ஒரு விடயமாக இருக்கும். இல்ல நிச்சயமாக என்னன்னு சொன்னாலையா அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் செய்யாட்டியும் அவர்கள் மூலம் இயக்கப்படும் ஆக்கள் செய்கிறார்கள். அதான் அதுக்கு நான் பாரதூரமான காணொலி அவர்களுக்கு போட்டிருக்கேன். அவர்கள் செய்யாட்டியும் அவர்கள் என்னன்னு சொன்னால் அவர்கள் அதை பார்க்கிறார்கள், கடந்து போகிறார்கள். இப்படி யோசிச்சு பாருங்கள் ஐயா. இந்த விடுதலை போராட்டம் நடந்த காலத்துல இந்திய ராணுவமும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அமைப்பும் தேசிய தலைவர் பிரபாகரன் இறந்துட்டேன்னு சொல்லி அவருக்கு இழந்த இடத்துல மண் முளைச்சிட்டு விடுதலை புலிகள் அந்த காலத்துல இயக்க நிலையில் இருந்த இயக்கம். அப்ப அவங்க எல்லா இடத்துலயும் செய்தியை பறக்க வடக்கு கிழக்குல செய்தியை பரப்ப விடுதலை புலிகள் நோட்டீஸ் அடிச்சு பத்மநாபாக்கும் வரராஜ பெருமாளுக்கும் கண்ணீரஞ்சலி அடிக்கல. இப்ப ஆனால் இவையில சொல்ற பார்த்தா இப்ப துவாரகாவும் தேசிய தலைவர் பிரபாகரனாலையும் வழி நடத்தப்படுற இவைகளுக்கு இவையிட கும்பல் நோட்டீஸ் அடிச்சு மற்றவனை கண்ணீரஞ்சலி போடுது என்று சொன்னால் அப்ப அதை நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா அவர்கள் உண்மையாவே தேசிய தலைவரால வழி நடத்தப்படுகிறார்கள், துவாரகாவால வழி நடத்தப்படுகிறார்கள்? இல்ல ஐயா, இவங்க பொய் ஐயா. இது சத்தியமாக தேசிய தலைவர் உயிரோடு இல்லை. வேணுமென்னா நான் கொண்டு வந்து காட்டட்டும் பார்ப்போம். சரி, கொண்டு வந்து காட்ட முடியாட்டி இப்ப பாதுகாப்பு சூழ்நிலை பிரச்சனை ஏனப்பா இருக்குன்னு சண்டை பிடிக்க வாரீங்கள், இல்லை என்றே விடுங்கோன், ஏன் வலியுறுத்த வாரீங்கள் என்றுதான் இந்த கேள்வி ஐயா. சரி, அது சார்ந்து பலர் அந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். தேசிய தலைவர்களுடைய குடும்பம் சார்ந்தவர்கள் அது சார்ந்து விடயங்களை கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இருக்கின்றார்கள் என்று இவர்களும் சில கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அந்த கருத்துக்கள் அது ஒரு வகையில் போய்கொண்டிருக்கும் வேளையில் வராத சேரமானை நான் போனதும் இடைச்செருகி போகும்போது வந்ததாக காணொலி அமைத்துள்ளார். பத்திரிகை தர்மத்தை மறந்து இந்த கர்மத்தை செய்த பிறப்பில் கோளாறு உள்ள பிரபாகரன் உண்மையான ஊடகம் நடத்த தகுதியற்றவர் என்பதை கூறி பேசாமல் அவர் மஞ்சள் பத்திரிகை நடத்த சரி,
ஒரு சுவாமியார் பல இடங்களில் செல்லும் போது எங்களுடைய சமூகத்தில் பல முக்கியத்துவங்களை முன்னுரிமைகளை கொடுக்கிறது எங்களுடைய சமூக வழக்கம். இந்த இடங்களில் நீங்கள் பாவிக்கக்கூடிய சில வசனங்கள் கொஞ்சம் மனதை வேதனைப்படுத்த போன்ற வசனங்களை பாவிப்பதாக இது இருக்கிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து? அப்படியான வசனங்களை பாவிப்பது சரியா? என்னன்றதுனால ஐயா நான் ஒரு சிவனடியார் ஐயா. சுவாமி சங்கரானந்தா சிவனடியார். சிவன்ட வழியில தான் நான் போறேன். சிவனுக்கு 8 குணங்கள் இருக்கு, 8 விதமான குணங்கள். அதுல கோபம் அதிகமா இருக்குது. இப்ப சிவனுக்கு கோபம் வந்த வழியத்தான் திருவுரத்தை எரிச்சவர், அதாவது தன்னை நெற்றி கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சவர், தக்ஷன் யாகத்தை அழிச்சவர், பிரம்மாட தலைய பிரம்மாவுக்கு சாபம் விட்டவர், அதை வழிபாடு இருக்கக்கூடாது, அதாவது வைரவட்டை அனுப்பி பிரம்மாட தலையை கிள்ளினவர். இப்படியான கணக்கு விஷயங்கள் சிவன் கோவப்பட்ட விடயங்கள் இருக்கு. அப்ப பிரச்சனை என்றால் சிவன் மட்டுமில்லை, சிவன் அடியார்களாக இருந்த துர்வாச முனிவர், ஜமதக்கினி முனிவர், துர்வாச முனிவர் எல்லாம் கோவக்காரர். நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் மகாபாரத கதையில வருது. துர்வாச முனிவர் நீங்க தேடி பாருங்க. துர்வாச முனிவர் மிகுந்த கோவக்காரர். ஜமதக்கினி முனிவர் அப்படி. அதே மாதிரி இந்த கோவக்காரர்கள் ஈழத்தில இருந்த எங்கட ஜோகர் சுவாமிகள் எல்லாம் தூசணத்தாள காய்ச்சி கூட ஆக்கள் அனுப்பியிருக்கேன். அரசியல்வாதி எல்லாம் கிட்ட வந்தா தூசணத்தாள ஏசி அனுப்பியிருக்கேன். அப்ப இப்ப பிரச்சனை என்றால் நான் இப்ப என்னன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு தாக்கத்துக்கு எதிர்ச்சமனமான சாக்கம் தான் சொல்லணும். ஒருதன் பேசுறான் கயக்கிறான்னு சொன்னால் அப்படித்தான் கயக்கணும். சரி, அப்ப ஏன் இவர் ஊடகவியாளர்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் ஊடகவியாளர் நீங்கள் இவர் கேட்ட பேட்டிகள், இவர் கூறுற பதில்கள், இவர் சமூக வலைத்தளங்கள்ல எழுதுற எழுத்துக்களை நீங்கள் பார்த்திருக்கீங்களா? பெண்களுக்கு எதிராக குறிப்பாக எங்கட நேசக்கரம் சாந்தி அம்மையார், நிலா அம்மையாருக்கு எதிராக இவர் வச்ச வசனங்களை நீங்க பார்த்து கேட்டுருக்கீங்களா? அப்ப இவருக்கு ஒரு சரியான வளர்ப்புல வளராதவன் செய்ய மாட்டான் என்று தான் நான் அந்த கருத்துக்கு தான் இந்த சொன்னேன். என்ன சொன்னால் இந்த தாய் ஒரு வளர்ப்பு சரியா இருக்கும். அப்ப நான் ஒரு ஆன்மீகவாதியா இதை கண்டிக்காட்டி யார் கண்டிக்கிறது? எனக்கு இதுல மான நஷ்டம் ஒன்றும் இல்லையா? இப்ப நான் எனக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இல்லை. இப்ப உதாரணமாக சிவனுக்கு எல்லாரும் சொல்லுவார்கள் அன்பே சிவம். அன்பே சிவம் மட்டும் சிவன் இல்ல. புத்தர் அமைதியா இருந்தே, ஜேசு அமைதியா இருந்தே, அது வேற. ஆனா சிவபெருமானுக்கு வேற குணங்கள் இருக்குது. அப்படியான வடிவங்கள்ல நான் இதை கயக்கிறேன். அப்ப ஏன் இவருக்கு இப்படி கயக்க வேண்டி வந்தேன்னு சொன்னால் இவர் செயற்பாடுகள். சின்ன பிள்ளைக்கு அஞ்சலி போடுறாங்க. அதாவது ஒரு தகப்பன் சொல்லிட்டே இருக்கிற தேசிய தலைவர் இல்லை என்று சொன்ன வலியுறுத்தினேக்காண்டி அவற்றை 2 குழந்தைகளுக்கும் பெஞ்சாதிக்கும் அஞ்சலி போடுறாங்க. அதுக்கு கீழே இவர் பிரபாகரன் ஐயா ஊடகவியலாளர் போடுற. ஏன் ஊடகவியலாளர் இப்படியான வேலையை செய்யாத கொண்டு கண்டனத்தை போடையில? ஏன் அப்படியான குரூப்ல இருக்கிறேன்? எனக்கு விளங்க இல்லை. அப்ப ஊடகவியலாளர் உங்களுக்கு சேர்த்தான் சொல்றேன். ஊடகவியலாளர் நீங்கள் இதுகளை பார்த்தா கண்டிக்கணும். அப்படி இல்லாட்டி ஒருத்தரையும் கண்டிக்க கூடாது. நீங்கள் அப்படி என்றா இவர் கண்டிக்கிறார் யார? தேசிய தலைவர் இல்லைன்னு சொல்றாக்க எனக்கு தூசணம் பேசுறாங்கன்னு சொல்றேன். அப்ப இருக்கிறேன்னு சொல்றாங்க பேசுறது என்ன பதிவு செய்ய இல்லை. இதுதான் என்ற கேள்வி. நீங்க அந்த ஊடகத்தில் ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல அதுல ஒரு பதிவு செய்யும் போது மற்றதை பார்க்கணும். இப்ப நாங்கள் ஒரு விடயத்தை இந்த குரூப்புகளுக்கு வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு அனுப்ப வேணும்னா அதை காப்பி பண்ணி போட்டு எந்தெந்த குரூப்புக்கு போகணும்ன்ட்டு மார்க் பண்ணி போட்டு அப்படியே அனுப்பி விடுறதே தவிர அந்த குரூப்ல இருக்கலாம். அப்ப அதை வைத்து ஒரு குற்றத்தை சொல்லுவது கொஞ்சம் ஓகே. அது நீங்க நிச்சயமா நல்ல ஒரு கேள்வி. அவர் கவனிச்சிருக்க மாட்டேன்னு சொல்ல வரீங்க. ஆனா நான் அவர்கிட்ட கவனத்தையே கொண்டு வந்து நான் இதை, அதாவது இந்த பெட்டியெல்லாம் கண்டுறதுக்கு முதலே நாங்கள் இந்த பெட்டி கண்டு உடனே பெட்டி எடுக்க இல்லை. பெட்டி எடுக்க அவர் பெட்டிக்கு வந்தால் நான் விவாதத்து கலைக்குள்ள அதாவது 4-5 நாளைக்கு முதலே எனக்கு என்னோட பேசியக்குள்ள அவர் சொன்னவர், நீங்க சொன்ன மாதிரி அப்துல்லா வரமாட்டார் சுவாமி, தம்பி என்ன தான் சொன்னவர், வரமாட்டார், இவர் வருவார். அப்ப நான் சொன்னேன் நீங்க வாங்குவோம் தம்பி அண்ணாண்டு கேட்கறது இல்லை ஐயா. இப்ப இதுல என்னன்னு சொன்னால் நான் சின்ன பிள்ளையில ஐயாண்டு கேட்பேன். ஆனா எனக்கண்டு நான் போட்டிருக்க காவி உடைய ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் பேரை சொல்லலாமா? சங்கரானந்தா அந்த ஆன்மீக பேர், அதை சொல்லலாம். அதை விட்டு போட்டு எனக்கு தம்பி அண்ணா மடே இப்படி எல்லாம் கலைக்க முடியாது. ஏன்னு சொன்னா அதுக்குரிய மாதிரியா இருக்கு. இப்ப நீங்கள் ஒரு பாதிரியாரா இருந்தா பாதிரியார போய் தம்பி இங்க வாண்டு கூப்பிடலாது. இது இங்கிருந்து ஒரு ஊடகம் நடத்துற இவரெல்லாம் இங்க ஊடகத்துக்கு படிச்சாரா படிக்க இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் இங்கிதான் தெரியும். அப்ப நான் அதை சொன்னது அதையும் போட்டிருக்கேன். நான் எப்படியா என்ன மாதிரி சாமி, அப்ப என்ன மாதிரி சாமி என்று என்னட்ட கேள்வி கேட்கிறவர். நான் அடுத்தது ஒளிப்பதிவு செய்தவர். நான் அவர்கிட்ட அனுமதியோடு தான் ஒளிப்பதிவு செய்தேன். நான் அதுவும் அவர் எனக்கு ப்ரொமிஸ் பண்ணினேன். என்னன்னா நான் என்னன்னு சொன்னால ஐயா ஒரு எந்த விஷயங்களையும் கேட்கக்குள்ள எனக்கு மூத்த போராளிகள் இருக்கிறாங்க. மூத்த போராளிகள் மிக மூத்த போராளிகள், அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்தாக்கள். அப்ப அவைகள்கிட்ட நான் போய் எனக்கு ஒரு பிரச்சனையான விஷயங்கள் வரைக்குள்ள விட்டு ஆலோசனை கேட்கிறேன் செய்யலாமா அப்படி. அப்ப அவைகள் இந்த பிரச்சனைக்கு சொன்னவேல் நீங்கள் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்யுங்கோ, ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்ய எலோ பண்ணினா மட்டும் போங்க. அப்ப இதை ஓமண்டு இதுக்கு உறுதி தந்தவர் யாரு? பாலசிங்கம் பிரபாகரன் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்ய உறுதி தந்தவர்.
உறுதி போன உடனே நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வேலை செய்யல. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவர் வரையில, அதுக்கு சொன்ன காரணம் அவர் அசதியில தூங்கிட்டாரு. திங்கக்கிழமை 6 மணிக்கு வருவாருண்டு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒரு திருவண்ணாமலை பூங்காவில் 2வது நிலவஞ்சில இருந்து அவ்வளவு பேருக்கும் தெரியும். நம்ம வெளியில போயிட்டு நிக்கையில சரியா 1 மணி தேலம் 20 நிமிஷம் தான் அங்க நின்றான். அம்மா அப்பாவையும் கூட்டி கொண்டு போனான். அப்ப அந்த பூங்கால இந்த வயலாம் கேட்டவையில் அப்ப நான் இந்த விவாதம் என்று சொல்லிட்டு வந்தேன். அப்ப அதை இதண்டவையில் அப்ப வந்த அப்புறம் அவர் சொன்னோன்னே சரி அதை விட்டுட்டேன். திங்கக்கிழமை சொன்னவர் திங்கக்கிழமை 6 மணிக்கு இதே நேரம் கொண்டு வர. அப்ப நான் கேட்டேன், அப்ப இவருக்கு இந்த டைம் வசதியா இருக்கான்னு இல்ல வருவேறன்ட்டு 6 மணிக்கு நான் 5:40க்கு மேலேக்கு முதலே போயிட்டேன். அப்போ போனோன்னா அவர் சொன்னவர் இது அவருக்கு அடிக்கிறேன்னு எடுக்கிறார் இல்லை, அவருக்கு மெசேஜ் பண்ண தான் மறந்து போயிட்டேன்னு எடுக்கிறார் இல்லை, 6:15 வருவா, இல்லாட்டி நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் அப்படி தான் கேட்டேன், நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் செய்யறதுக்கு நான் போகவில்லை. அவர் அதாவது நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னு கேட்டு அதை சேரமானுக்கு சொல்லி சேரமான் போய் சொல்றது இந்த நாடகத்தை தானே செய்து கொண்டிருக்கிறோம். இவே 3 பேரும் உதாரணமாக ஐயா உங்களுக்கு தெரியா சேரமான் 2023ஆம் ஆண்டு ஒரு கட்டுரை ஒன்று பதிவு செய்திருக்கார். அதுல தேசிய தலைவர் உயிரோடு இல்லைன்றதை அவர் பதிவு செய்திருக்கார். தண்டை வசனத்தோட தண்டை பெயரோட தண்டை கையெழுத்தோட பதிவு செய்து வெளியிட்டிருக்கார். இப்ப வந்து இப்படி சொல்றாரு, இவர்கள் பணம் சேர்க்கிறதுக்காண்டி இதை செய்யறேன்னு நான் உண்மையா குற்றம் சாட்டு. ஐயா நான் உங்களை மட்டுமில்லை எல்லா உடவியலாருக்கும் கேட்கிறேன், முடிந்தால் இவரையும் எங்க சேரமானையும் அப்துல்லாவையும் இன்பத்தமிழ் வானொலி பிரபாகரனையும் அவையில் கோஸ்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் கோஸ்ட் பண்ணி நீங்கள் நடுவில் ஒருங்கிணைப்பாளர் இருந்து கேள்வி கேட்க தயாராண்டா நான் வர்றதுக்கு நான் தயார். அப்படி இல்லைன்னு நேரத்தை மினக்கெடுத்தாம என்னன்னு சொன்னால் அவை 1 2 தான் ஒன்று செய்யணும். ஐயா எல்லாருமே சொல்றாங்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இந்த ராக்கெட் சயின்ஸ் தேவையில்லை. இப்போ 2 பேர் இருக்கிறோம், அதாவது துவாரகா வித்திஜான் இருக்கிறோம். 2 பேரையும் ஒரே நேரத்தில் கொண்டு வர சொல்லுங்க இன்பத்தமிழ் வானொலி பிரபாகரன். இப்ப என்ன சவாலை இல்ல எனக்கு ஒருத்தருக்கும் தேவையில்லையே. நீங்கள் தேசிய தலைவர் ஒரு அறிக்கையை விட சொல்லுங்க. தேசிய தலைவர் இவ்வளவு இக்கட்டான காலகட்டத்திலேயும் மாவீர தின உரையை நிகழ்த்தினவரான இந்திய ராணுவம் தடைக்குள்ளேயும் சரி, இந்த போல் என்று சொல்லி இதால் அனுப்ப போறேன்னு சொல்லி வெறுட்டேக்குள்ளேயும் சரி, இந்த குண்டுமலை கொள்கைக்குள்ளேயும் சரி, மாவீர தின உரை விடாம 2008ஆம் ஆண்டு வரைக்கும் வந்ததானே. ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2008ஆம் ஆண்டு மட்டும் மாவீர தின உரை வந்ததானே. அப்ப அந்த மாவீர தின உரையை ஏன் அப்படி செய்த இதனால இன்றைக்கு தேசிய தலைவர் வந்து இவே சொல்ற மாதிரி தேசிய தலைவர் இருந்தால் அவர் இல்லை இருந்தால் போய் இந்த உண்மையாவே வேல் இருக்கினோம் என்று சொல்லி நிற்கிறோம்டா ஏன் வேறு சொல்ல இல்லாது. துவாரகாவுக்கு கீழே எந்த மகள் துவாரகாவுக்கு கீழே சேரமானும் அப்துல்லாவும் துவாரகாவின் வழிநடத்தலில் சேரமானும் அப்துல்லாவும் உங்களை இயக்குவார்கள் சொல்லலாமே. ஒரு காணொலியை விட்ட விஷயம் முடிஞ்சது இல்ல. அவருக்கு அதுக்கு அச்சுறுத்தலாம் காணொலி எடுக்காங்க பேட்டரி இல்லையா அந்த இடங்கள் அவர் தேசிய தலைவர் இருக்காரு. அல்லது இப்படியும் இருக்கலாம், இப்படி ஒரு சந்தேகப்படவும் இருக்குது. இவர்கள் சில போல தேசிய தலைவரை கையகப்படுத்தி அச்சுறுத்தி பயமுறுத்தி வச்சிருக்கார்களோ தெரியாது, இருட்டறைக்குள் அடைச்சி வச்சிருக்கார்களோ எனக்கு ஒரு ஐயமா இருக்கு. இவர்கள் உறுதியாக சொல்றார்கள், நான் சொல்ற முடியல. அப்படி ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. மற்றதையா ஒரு விஷயத்தை வாழ்க்கையில நீங்க யோசிக்கணும். இவர்கள் சொல்றேன் என்னையா உயிருடன் இருக்கலாம் என்றும் நீங்க நம்புறீங்களா? இல்ல, நிச்சயமாக இல்ல. அவர் 100% உயிரோட இல்ல. என்னன்னு சொன்னால் அப்படி என்ன சொன்னா எல்லாருமே உயிரோட இருக்கணும். உதாரணமாக தேசிய தலைவர் உடலை காட்டினவே இல்லானே. அப்ப இப்ப சொன்னீங்க சீரமன் அவர்கள் அவைகள் அடைத்து வைத்திருக்கிறார்களோ தெரியாத இல்ல. அது என்னதுக்கு சொல்றேன்னா இவன் கதைக்கு சொல்றேன். அதாவது பொய்யை சொல்லினா எலிமெண்டா கொண்டு வாண்டதுக்கு இதுக்கு தான் சொல்றோம். அவர் அது இல்ல. அப்ப என்ன பிரச்சனைனா இப்ப இதே கூடவே இப்ப இப்படியான விஷயங்களை அவர்கள் எடுத்து போடக்கூடிய ஆக்கள். இப்ப நான் நீங்கள் புது ஊடகம் அப்படி செய்ய மாட்டீங்க. இதே விஷயத்தை நான் பாலசிங்கம் பிரபாகரன் ஐயாவோட கையை தான் நிச்சயமாக இதை வட்டி இவர் இருக்காருன்னு சொன்னார்ன்னு முடிச்சிருவார் என்றான் என்ற கருத்து. ஆனா இதெல்லாத்தையும் இல்லையா. இப்ப என்ன உண்மையான பிரச்சனை என்றால் இவர்கள் தேசிய தலைவர் கதையை கேட்கும் போது இவர்களுக்கும் தேசிய தலைவருக்குமான பழக்கம் என்ன, எப்படியான நிலப்பாடு. தேசிய தலைவர் இவர்களும் படையணியில் இருந்து வர தேசிய தலைவர் அப்படி இல்லை. நான் எல்லாரும் வேற பின்னணியெல்லாம் ஆராய்ஞ்சிட்டேன். அப்துல்லா என்றவர் மானிப்பாய் இதுல ஒரு பிரதேச பொறுப்பாக மயூரன் இருக்கக்குள்ள அந்த பிரதேசத்துல ஒரு சாதாரண சிறு போராளியாக இருந்தவர், சிறு உதவியாளராக போராளியாக இருந்தவர். பெண் இந்திய ராணுவ காலத்துல கைது செய்யப்பட்டவர். இப்ப என்னையும் இந்திய ராணுவ காலத்துல தேடப்பட்டா நான் பட்டுக்கோட்டை பகுதியில் இருந்தால் நான் பிடிவடையில நான் வந்துட்டேன். அது இந்த ஸ்டோரி. அப்ப இவருக்கு இருந்த ஸ்டோரி அப்படி இருந்தார். பேருந்து வந்து சுவிஸ்ல வந்து ஒரு அதாவது சுவிஸ் புரளிக்கு கீழே ஒரு செயல்பட்டவர், இயங்கினவர், அவ்வளவுதான். அப்ப மற்றபடி அவருக்கும் தலைவரோட நெருக்கமாறதுக்கும் ஒரு ஒன்றும் இல்லை. எப்போ நெருக்கமா இருக்கலாம் அப்படின்னா நிதி பொறுப்பாக வந்தபடியா ஒப்பந்த காலத்துல போய் சந்திச்சிருக்கலாம். ஒரு காரணத்துல சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கலாம். போன நேரம் தெரியாது எனக்கு. 2வது அப்துல்லா இவர்
சேரமான் பாலாண்ணையோட சின்ன பிள்ளையாக ஃபைலுக்கு அனுப்பப்பட்டவர். அவருக்கு உதவியாளராக வீட்டு வேலை செய்யறதுக்கு இயக்கம் அனுப்பிவிட்டது. இதைத்தான் நான் அறிஞ்ச விஷயம். வேற ஒன்றும் இல்லை. இவருக்கு ஒரு பெரிய வரலாறு ஒன்றும் இல்லை. சரி, இவர்கள் தேசிய தலைவர் பக்கத்துல மொழிபெயர்த்ததாகவும் தகவல் இருக்கு. அவர் பேர் படிச்சிருக்காரு. அவர் படிச்சு வந்திருக்காரு. அப்படி வந்தவர் அவர் படிச்சு வந்து கலாநிதியாக வந்திருக்கார். அது வேற 2வது பிரச்சனை. அவர் தன்னையும் ஒரு படிப்பாளி அறிவாளியா தான் காட்டிக்கொள்றேன். ஆனா நானெல்லாம் பட்ட படிப்பு படிச்சு கலாநிதி இல்லை. இந்த கலாநிதியை காலாவதியாக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு சொன்னால் அவர்களுக்குரிய இதில் அவர் 2 கதைக்கு அதாவது அவர் சொல்ற விடயங்கள் எல்லாத்தையும் இலகுவா உடைக்கக்கூடிய விஷயங்கள். 4 கேள்வியை கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியாது. இப்ப நீங்கள் ஐயா, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து எப்படி உங்களை இதுக்கெல்லாம் இடக்கு முடக்கான கேள்வியை பாலசிங்க பிரபாகரன் ஐயா கேட்கிற தலைவர் தீர்மானிப்பேன் யாரோட சந்திக்க கூடாது. சரி, இவர் சந்திக்க கூறதுக்கு அதிசூரர்களா இருக்கணும். இப்ப உதாரணமாக ஒன்றில் இவையில் 2 பேரையும் தலைவருக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் செயற்பாடுகள் மிக திறமையான அதிதிறமையான ஆக்கள் அடையாளம் கண்டு இவர்களை தலைவர் அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அது அப்படி வந்தாலும் இவையில அப்ரோச் பண்ண அதிதிறமையான செய்த சாதனைகள் என்ன? இப்ப ஒன்றுமில்லை. இப்ப 2021ஆம் ஆண்டு சேரமான ஒரு பெரிய 36 பக்க கட்டுரையில விட்டுருக்கேன். நான் தலைவர் முடிஞ்சது அந்த வாழ்க்கை வரலாறுலாம் விட்டு நான் இவ்வளவு பேர்ல எழுதி கொண்டு போனேன். அதுல சேரமான ஆவின்னு சொல்லியிருக்கேன். சேரமான ஆவிதான் எனக்கு நினைவஞ்சலி போட்டது, கண்ணீரஞ்சலி. அப்ப சேரமான் தான் போட்டது. இதுல பிரச்சனை என்ன, சேரமாண்ட ஆவியும் சேரமாண்ட புனை பேர்லாம் போட்டது. சேரமாண்ட மோனூர்லயும் அது இருந்தது. மற்றது நான் போட்ட பதிவுகளில் சேரமாண்ட சொந்த மோனூர்ல அவர் அழிக்கிறார். நான் கோமண்டா போட்டேன். இப்ப கருத்தோட மோதாம அவர் என்ன கலாநிதி பட்டம் எடுத்துறது, அப்படி கலாநிதி பட்டம் இங்க கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அப்ப இப்படியான விஷயங்களுக்காக வேண்டித்தான் நான் சொல்ல வரேன். இப்ப இது எல்லாத்தையும் ஐயா நான் இது என்ன ஒரு அவதூறு குற்றச்சாட்டை நான் சொல்ல இல்லை. ஒரு ஊடக தர்மம் இருக்குது. நான் நிச்சயமா நான் இதை பற்றி அப்ரோச் பண்ணி நான் அதாவது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். ஏனென்று சொன்னால் நான் அந்த காணொலியில இல்லை, ஒளிப்பதிவு இப்படி சொல்லுது, அது இவர் இடைப்பிடிச்சிருக்கார், இதுக்கு உரிய சம்பந்தமா எடுக்கலாமான்னு நான் முயற்சி செய்யறேன் அவருக்கு சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கு போய் நான் இந்த இதை விட்டுட்டேன். அக்னி சுப்ரமணியம் வந்தா இவர் அக்னி சுப்ரமணியா வந்து கேட்க இவர்கள் சொல்லி போட்டிடம் தாங்கள் சேரமான் வந்து கதைக்கையில் சேரமானுக்கு பதிலாக இன்பத்தமிழ் வானொலி பிரபாகரன் தான் காய்ச்சவர். அப்ப அவர் சொல்லி போட்டினம் தாங்களும் சேர்ந்துதான் செய்யணும், இணைப்பு விவாதமா இருக்கும். அதாவது இவர் கயப்பேர் அவர் கயப்பேர் கான்ஸ்டிடியூஷனாக வரணும். அக்னி சுப்ரமணியம் ஐயா இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல இல்லை, அவர் சொல்றாரு இருந்தால் நிரூபிங்கோண்டு அவர்கிட்ட கருத்து. இவைய கருத்து நின்று அவரும் இருக்கிறார் என்று சொல்ற ஆள் மாதிரி வச்சு அதை என்ன குழப்பி அடிக்கிறதுக்கு அவை கேட்டுவேன். அது இல்லை விவாதம். யாராவது தனித்துவமா இருந்து விவாதம் நடத்த தயாருன்னா நான் வேலோட விவாதம் நடத்த தயார் இல்லை. அது வீண் வேலை. இது விவாதம் நடத்துறது வீண் வேலை. ஏன்னு சொன்னா நேரம் எனக்கு எடுத்து தங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு இதுதான் அவையில் பார்க்கணும் வழியே வேற ஒன்றும் இல்லை. இப்ப நான் இந்த அவர்களும் சேரமானவர்களும் அழைப்பு விட்டுருக்கிறார் தான், தன் விரும்பினால் இந்த இடத்துல நான் வந்து பேசுவதற்கு விவாதம் செய்வதற்கு தயார் என்று சொல்லி. ஆமாம், அவர் அதுல சொன்னதுல முதலாவது ரெண்டு விஷயம் சொன்னவர் ஐயா. அதுல நானும் அந்த காணொலி பார்த்தேன். அதுல அவர் எனக்கு காரசாரமா அடி ஏசித்தா பொலிச்சாமி என்றெல்லாம் சொல்லியிருக்கேன். அது வேறு, அது சரி, அவருடைய கோபத்தில் அவர் சொல்லியிருக்கேன். அதுல எனக்கு கோபம் இல்லை. ஆனா என்ன உணர்வுல நானும் உணர்வுல பேசுறேன், அதுல எனக்கு கோபம் இல்லை. நான் எதுல உணர்வுல பேசாலும் இந்த வார்த்தைகள்ல தூசணமோ அல்லது கெட்ட வார்த்தையோ வராது. சொல்ற விஷயத்த காரசாரமா சொல்ற மாதிரி சொல்லிடுவேன். மற்றபடி எனக்கு இந்த தேவையில்லாத கெட்ட வார்த்தை வராது. ஆனா அதுக்கு ஈக்குவலான வார்த்தையை நான் இப்ப அப்படித்தான் நான் அதாவது தாக்கத்துக்கு எதிர்ச்சவனமான தாக்கம். நாய் குலைச்சா நாய் கடிச்சா நாயை திருப்பி கடிக்கிறேன், நாயை அடிச்சு திறத்துறானே, அப்படியான வேலை தான் நான் பாக்குறது. அப்ப அந்த வேலை செய்தான். அப்ப அதுக்கு அவர் சொன்ன ஊடகம் CMR சிட்டி இதுன்னு கேட்டவர். எனக்கு அப்படி ஒரு தொடர்பு இல்லை. அவையில் பொதுவாக கொண்டு வந்து அல்லது ஊடகங்களை என்ன அப்ரோச் பண்ணாலும் நான் தயார். அவையில் தான் தனியாக இருக்கணும். இவர் எப்பயும் கேட்டவர் தாங்க ரெக்கோ பண்ணுவோம், அப்படி செய்வோம் எல்லாத்துக்கும் ஓகே, இதான் பிரச்சனை. அப்ப நான் இது மற்றது நேரம் கட்ட வேலைக்கு நான் போய் மினக்கிறதுல ஒரு யோசனை இல்லை. முடிஞ்சா காட்டட்டும். இப்ப இதான ஐயா கீரன் ஐயா, நான் திருப்பி உங்களை சொல்றேன். நீங்கள் தலைவர் வந்தா நாங்க ஒரு தரமே இல்லைன்னு சொல்ல போறேன், அடிச்சு திறத்த போற இல்லை தானே, வர்ற நேரம் வரட்டும். இப்ப என்னத்துக்கு அவசரப்பட்டு தலைவர் இருக்காருன்னு சொல்லி என்னத்தை சாதிக்கணும்? இப்ப தலைவர் இருக்காருன்னு கத்து நீங்கள் எப்பயாவது தலைவர் இருக்காருன்னு ஊடகத்துக்கு வட்டி எடுத்து கொண்டு தெரியுறீங்களா? இப்ப எந்த கேள்வி என்னென்னா, இன்பத்தமிழ் வானொலி பிரபாகரன் ஐயா மட்டும்தானே தமிழ் ஊடகம்? எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது, பிரபலமான ஊடகங்கள் கூட இருக்குது. IBC BBC என்று தமிழ் ஊடகங்கள் இருக்கு, இந்தியாவில் நிறைய ஊடகங்கள் இருக்கு. தேசிய தலைவர் என்ற இங்க சின்ன வெட்டு சேரமானுக்கும் பிரபாகரனுக்கும் அல்லது அப்துல்லாக்கும் சொந்தக்காரர் மட்டும் இல்லை, உலகத்துல வல்லரசுகள் உன்னிப்பா கவனிக்கிற ஒரு மனுஷன். இவர்கள் சொல்றத இன்றைக்கு ஏன் ஒரு வல்லரசும் தேடி பார்க்கலையே, சொல்றது உண்மையா இருக்காண்டு என்னதுக்கு இப்ப கேலியா இல்லையே? இதை கதைக்கிறதே ஒரு நேரம் என கட்ட வேண்டும். அப்ப இந்த வகையில பிரபாகரனுக்கும் வேலை இல்லை. பிரபாகரன் சொன்னா சரி மன்னிக்கோணம், தேசிய தலைவர் சொல்லு, பாலசிங்கம் பிரபாகரனுக்கும் வேலை இல்லை, இன்பத்தமிழ் வானொலி பாலசிங்கம் பிரபாகரனுக்கும் வேலை இல்லை, அப்துல்லாவுக்கும் வேலை இல்லை, கலாநிதி சேரமானுக்கும் வேலை இல்லை. சும்மா
மக்களை ஏமாத்தி கொண்டு இப்படியான கதையை பரப்பி கொண்டு இருக்காங்க. இதை கதைக்கிறதே எங்களுக்கு நேரம் கிட்டவே இல்லை. அது உங்களை உண்மையா இதை என்னத்துக்காண்டி கேட்கிறேன்டா விவாதத்துக்கு நீங்கள் அழைத்தீர்கள் அப்படின்னா ஏன் அந்த விவாதத்துக்கு அழைத்தீர்கள்? இல்ல ஆரம்பத்துல நான் அழைக்கிறேன்டா அதை நிப்பாட்டுறதுக்காண்டி இப்ப இதன்றைக்கு. ஆனா அவையில் அந்த நிப்பாட்டுற குணம் இல்லை. அவையில் என்ன சொல்லினோம்டா உண்மைன்னு சரக்கு ஐயா இப்ப உண்மையை காட்டுறது உண்மையா தான். இப்ப நானும் நீங்களும் தான் இந்த படத்துல இருக்கோம். இப்ப இடையில கீழே ஒரு வேலை நீங்க போட்டு நான் சொன்னேன்டா உங்களோட இருக்க இந்த ரெப்புடேஷன் என்ன மாதிரி போகும். கீரன் ஐயாவை நான் நம்பி வாரேன். கிரண் ஐயா உண்மையானவர். சரி அதுல லைவ் ரெக்கார்ட் செய்யலைன்னா உங்களை ரெக்கார்ட் பண்ண இல்லை ஏன்னா தேவைப்படாது எனக்கு தெரியும். அந்த உங்கள்ட்ட இருக்கிற காணொலியில் அது அந்த இணைப்பு இல்லை என்றால் அதை நீங்கள் அவரிடத்தில் அதை சொன்னேன் அதுக்கு பதில் இல்லை. அதுல சொல்லிடுறேன் நான் சொல்லியிருக்கேன் இந்த சவுண்டை குறைஞ்சி நீங்க நான் சவுண்ட் குறைக்கல. இப்ப இதுல இப்ப நானும் நீங்களும் இப்படி காய்ச்சி கொண்டு எனக்கு பக்கத்துல ஒரு டேபிள் அதுல போன் வச்சது அந்த மைக்ரோ என்ன சொல்றது மைக்ரோ ரெக்கார்டிங்ல விட்டுட்டு வச்சது. அதுல சவுண்ட் கேட்கல அதுல கேட்கல. அதாவது இப்ப இதை பார்த்தா அஸ்வத்ராமா அதகாண்டா மகாபாரத யுத்தத்துல துரோணாச்சாரியரை கொள்றேன்டா அவர்கிட்ட அம்பு விழணும் கீழே. அப்ப அவர் அவரை கீழே விழுத்து மட்டும் அவர் விட மாட்டேன். அவர் அளவு பயிற்சியான கட்டிக்காரன் போர்ல சண்டையில. அப்ப அதுக்கு பொய்யன்னு சொல்றாங்க. பீமன் ஒரு கிருஷ்ணன் என்ன செய்யறேன்னா ஜானகி அஸ்வத்ராமாண்டு பேரை வச்சு போட்டு பீமன் அடிச்சு கொள்ள சொல்றாரு. அப்ப அஸ்வத்ராமா அதகாண்டு சொல்லி கத்த சொல்லி எல்லாரும் சொல்லி அஸ்வத்ராமா அதகா பீமன் கொள்ளிட்டான்னு போகுது செய்தி. அஸ்வத்ராமா அதகாண்டா அஸ்வத்ராமா செத்துட்டான். அப்ப துரோணாச்சாரியர் உதிஷ்டன் தேர விடுன்னு சொல்லி இதுட்ட வரேன். வந்த உடனே இவர் கேட்கிறார் உதிஷ்டன் அஸ்வத்ராமா அதகாண்ட. இப்ப குஞ்சரகாண்ட தாழ்த்தி சொல்லியிருக்கிற கிருஷ்ண சங்கூதரர். அஸ்வத்ராமா அதகாண்ட கேட்ட உடனே துரோணாச்சாரியர் கீழே போட்டு தவசிலையில இருக்க திஷ்டத்தீமன் வாழால விட்டு. அதே மாதிரி தான் பிரபாரம் சொல்றாரு என்னண்டு அவர்கிட்ட கையில எல்லா கண்ட்ரோலும் இருந்தது. இப்ப என்னட்ட கையில ஒன்றும் இல்லையே. நான் அடுத்த அவையை சொல்லிட்டேன் என்னன்னு சொன்னால் எனக்கு மட்டும் இல்லை அந்த அக்னி சுப்பிரமணியாக்கு சொல்லினோம். அவரும் ஊடகம் வச்சிருக்கிறாராம். சேரமானும் ஊடகம் வச்சிருக்கிறாராம். சேரமான் ஊடகம் சேரமான் நெட் சொல்லி வச்சிருக்கேன் நான் பார்த்தேன். இவரும் ஊடகம் வச்சிருக்கேன். என்னையும் உடவியா நான் உடவியாளர் இல்லையா. நான் ஒரு எந்த எண்ணத்துல வர்ற கருத்துக்களை சொல்லிட்டு போறேன். எனக்கு சமூக வலைத்தளம் பலன் தருதுடைய நான் ஊடகவியலாளராக இந்த சம்பாதிப்போ எதுவும் செய்யறதும் இல்லை. எந்த இதுவும் இல்லை. எந்த நோக்கம் என்னன்னு சொன்னா எந்த கண்ணில வர்ற தவறுகளை சுட்டி காட்டிட்டு போறேன். அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. சரி நன்றி. இவ்வளவு நேரம் நீங்கள் பேசினது. மற்றது ஊடகம் சார்ந்து செயல்படணும் என்று நினைக்கிறது சம்பாத்தியத்துக்காக இல்லை. ஏதோ ஒரு கருத்தை சமூகத்தில் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான். அதை மன்னிக்கணும். அதை நான் என்னது சொன்ன நான் சொல்ல வந்தேன். என்ன அதை ஒப்பிட்டாக்கு சொல்ல வந்தேன். இல்ல உழைக்கிறதுக்கு எல்லாரும் எனக்கு அது உழைப்பு இல்லை என்று சொல்றதுக்கு தான் சொன்னேன். அதை மன்னிக்கணும். அந்த இல்ல உளவியாளர்கிட்ட நான் அதை இதை சொல்றேன். அதை நான் சொல்ல இல்லை. அவர் சுட்டி காட்டினபடி அவர் என்ன அதாவது டிக்டாக் வச்சிருக்கிறது ஊடகம் என்று அவர் என்ன சொல்றாரு. அதைத்தான் அவர் சொல்றேன். சமூக ஊடகம் தான் சமூக வலைத்தளத்தை சொல்ற மாதிரியே அது ஊடகமாக நான் அதுக்கு தான் சொன்னேன். சரி நாங்கள் இத்துடன் இந்த நேர்காணலை நிறைவு செய்யலாம். மேலதிகமா நீங்கள் கூற வேண்டும்னால் போய்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இல்ல நன்றி ஐயா. மேலதிகமாக கூற வேண்டும் இல்லை. அவர்கள் நீங்கள் இப்ப நிறமினக்கட்ட வேலை என்றாலும் சொன்னால் இதை நேர்த்திப்படுத்துறதுக்காண்டி நான் இப்பயும் சொல்றேன். சமூக வலைத்தளங்கள்ல இவையெல்லாம் கதைக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இவையில் உண்மையாகவே துவாரகா என்ற பெயரை பாவிச்சு தேசிய தலைவர் என்ற பெயரை பாவிக்கிறார்கள். அதன்படி மற்றவங்களுக்கு மரியாதை அதாவது இப்படியான செய்கிறாக்களுக்கு கண்டன அறிக்கையில் அல்லது இப்படியானது செயற்பாடுங்கன்னு சொல்லி அறிவுறுத்தலை விட சொல்லுங்க. அதுக்காண்டி நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர்களை பேரை பயன்படுத்தின போலியாக அந்த போலியாக பயன்படுத்தினாலும் அந்த போலிக்கு அதுக்காவது உண்மைத்தன்மை இருக்கு. ஏன்னா இவர்கள் தேசிய தலைவர்கிட்டையும் அவற்றை குடும்பத்தின் பேரையும் கெடுக்கிறார்கள் என்றது கவலையா இருக்கு. இது சும்மா விடுற விஷயம் இல்லை. இது அளவியல் என்ன சாதிக்கணும் என்ற கேள்வியை நான் முன் வச்சு நான் முடிக்கிறேன் ஐயா. நன்றி உங்களோட நேரத்துக்கு. நன்றி வணக்கம்.